بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, இறைவனின் பேரருளால் ரமதான் மாதம் முழுவதும் அற்புத வார்த்தை அல் குர்ஆன் என்ற தலைப்பில் திருமறை குர்ஆனுடைய வசனங்களுக்கான பல விளக்கங்களை நமக்குள் நாம் பகிர்ந்து கொண்டோம். கடந்த வருடங்களில் ரமலானுடைய உரை தொடர் உரையாகவே இருக்கும். அதற்கு மாற்றமாக இந்த வருடம் மக்களாகிய உங்களோடு கலந்துரையாடி உங்களுடைய கருத்துக்களையும் உள்வாங்கி உங்களையும் சிந்திக்க வைத்து ஒரு கலந்துரையாடல் அடிப்படையில் நம்முடைய வகுப்புக்களை நாம் நடத்தி வந்தோம். இறுதி கட்டத்தை, ரமலானுடைய இறுதி கட்டத்தை அடைந்திருக்கின்ற நானும் நீங்களும் எங்களை பரிசோதித்து பார்க்க வேண்டும். இந்த ரமலானிலே நான் எதை கற்றுக்கொண்டேன், கற்றபின் என்னுடைய வாழ்க்கையில் எதை நான் அமுல்படுத்தினேன், அல்லது இனி வரக்கூடிய காலங்களிலே அமுல்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆசையும் ஒரு ஹவாவும் என்னென்ன காரியங்களிலே எங்களுக்குள்ள வந்திருக்கின்றது என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்ப்பதற்காகவே இந்த வகுப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எனக்கு ஒரு துஆவை கற்றுத்தந்தார்களோ அதே போன்று உங்களுக்கும் நான் கற்றுத்தருகின்றேன் என்று ஸைத் இப்னு அர்கம் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் சொல்கின்றார். அந்த துஆவுல அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க, இறைவா நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன், மினல் அஜிஸி வல் கசலி வல் ஜுப்னி வல் புஹுலி, அதாவது இயலாமை, அதே போல் சோம்பேறித்தனம், கோழைத்தனம், பஹீல் கஞ்சத்தனம் அப்படின்னு கடைசியாக அவங்க ஒரு துவா கேட்பாங்க. அல்லாஹும்ம ஆத்தி நஃப்சி தக்வாஹா, யா அல்லாஹ் உன்னை பயப்படக்கூடிய ஒருவனாக அல்லது உள்ளமாக என்னுடைய உள்ளத்தை நீ ஆக்கிவிடு. உன்னை பயப்படக்கூடிய உள்ளத்தை எனக்கு தா. வஸக்கிஹா, என்னுடைய உள்ளத்தை நீ தூய்மைப்படுத்து. அந்த துவாவினுடைய இறுதி பகுதியில் வரும் வஸக்கிஹா, என்னுடைய உள்ளத்தை நீ தூய்மைப்படுத்து. அந்த ஹைரு மன் ஸக்காஹா, தூய்மைப்படுத்தக்கூடியவர்களில் நீ மிகவும் சிறந்தவன் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் எங்களை தூய்மைப்படுத்தி கொள்வதற்காக, அல்லாஹ் தானே எங்களை தூய்மைப்படுத்தணும், அல்லாஹ் தூய்மைப்படுத்துவாயாக என்று கேட்பதற்கு ரசூலுல்லாஹ் ஒரு துவாவை எங்களுக்கு கற்றுத்தருகின்றதை பார்க்கலாம். அதே போல நபிமார்களை இந்த உலகத்துக்கெல்லாம் அனுப்பின நோக்கத்தை குர்ஆனில் பல இடங்களில் பேசுகின்ற போது அர்சல்னா ஃபீக்கும் ரசூலம் மின்கும், உங்களிலிருந்தே உங்களுக்கு நாம் தூதர்களை அனுப்பியிருக்கின்றோம். யத்லு அலைக்கும் ஆயாத்தினா, அந்த தூதர்கள் எங்களுடைய வசனங்களை உங்களுக்கு ஓதி காண்பிக்கின்றார்கள். வயுஸக்கீக்கும், மேலும் உங்களை அவர்கள் தூய்மைப்படுத்துகின்றார்கள். போய் அல்லிமுல் கிதாபு வல் ஹிக்மன்னு பின்னாடி வரும் வேதத்தையும் கற்றுத்தருகின்றார்கள் என்று இப்படி அல்லாஹ் பல இடங்களில் 2வது சூராவில் 151வது வசனத்தில், 3வது சூராவில் 164வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான்.
அப்போ உண்மையிலே நபிமார்கள் கூட இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டதற்கான காரணம் மனிதர்களுடைய உள்ளங்களில் இருந்த அந்த நோய்களை தூய்மைப்படுத்துவதற்காக தான். சஹாபாக்கள் கூட ரசூலுல்லாஹ் கிட்ட 10 வசனங்களை படிப்பாங்க. சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், அதை எப்போ எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அமுல்படுத்துவோமோ அதுக்கப்புறம் திரும்ப இன்னும் 10 வசனங்களை ரசூலுல்லாஹ் கிட்ட நாங்கள் படிப்போம் அப்படின்னு சொல்லி. அப்போ படிக்கிறத எங்களோட வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். கொண்டு வருவதற்கு எங்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டத்தை நானும் நீங்களும் செய்ய வேண்டும். ஜிஹாது நஃப்ஸ், எங்களுக்குள்ளே நாங்கள் ஒரு பெரிய சண்டையை போட்டுக்கொள்ளணும். அதுக்கு எங்களை நாங்களே கொஞ்சம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஆனால் மனிதனுடைய இயல்பை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்ற போது, அலம் தர இலல்லதீன யுஸக்கூன அன்ஃபுஸஹும், நபியே நீங்கள் பார்க்கலையா தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக் கொள்கின்ற சில பேரை நீங்கள் பார்க்கலையான்னு அல்லாஹ் கேட்குறான். எங்களுக்கு பல பேருக்கும் இருக்கின்ற மிகப்பெரிய நோய் என்னென்னா, நான் சரி, நான் நல்லவன், நான் சரியாக தான் பேசுகின்றேன், நான் சரியாக தான் நடக்குகின்றேன், என்னிடத்தில் எந்த குறையும் இல்லை. சரி நீங்கள் இருந்தால் சொல்லுங்களே ஏதாச்சும் குறை அப்படின்னு நாங்கள் கேட்போம். அவர் ஏதாச்சும் ஒன்று சொன்னாலும் அதை இல்லை என்று வாதிடுபவர்களாக தான் நாங்கள் இருப்போம். அப்போ அல்லாஹ் சொல்கின்றான், யுஸக்கி அன்ஃபுஸக்கும், நபியே அவர்களை தூய்மைப்படுத்தி கொள்கின்ற சில பேர் நீங்கள் பார்க்கலையா? சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், பலில்லாஹு யுஸக்கி மையஷா, அல்லாஹ் யாரை விரும்புகின்றானோ அவர்கள் அல்லாஹ் என்ன செய்வான்? தூய்மைப்படுத்துவான். அவர்கள் அல்லாஹ் தூய்மைப்படுத்துவான். எனவே எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு சிந்தனை வரணும், நான் படித்ததை எனக்குள்ள என்ன மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்றது. அப்படிதானே? நான் வெறுமனே கல்வியை மட்டும் உள்வாங்கி நான் போன மாதம் எப்படி இருந்தேன் அப்படியே இந்த மாதம் இருக்கிறதுல நான் கல்வியை கற்றதுலையும் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த பயனுமே இல்லை. ஹம்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஓடோடி வர்றாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட. இடையில அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சந்திக்கிறாங்க, கேட்குறாங்க எங்கே போறீங்கன்னு. இல்லை, ரசூலுல்லாஹ் கூட இருக்கும்போது உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம், மறுமையுடைய பயம் அப்படியெல்லாம் இருக்குது. வீட்டுக்கு வந்தால் மனைவியோட சிரிச்சு பிள்ளைங்களோட விளையாடுகின்ற போது மொத்தமாக மறந்துடுது. இது நயவஞ்சகத்துடைய அடையாளம் இல்லையான்னு கேட்குறாங்க. இதே தன்மை என்கிட்டையும் இருக்குது, வாங்க 2 பேருமா போய் கேட்போம் என்று. அப்போ என்னென்னா அந்த சஹாபாக்களுக்குள்ள ஒரு எப்போவுமே நான் அந்த ஒரு ட்ரெக்கில் போய்கிட்டு இருக்கிறோம் இல்லை, அந்த ட்ரெக்கை விட்டு நான் தடம் புரளனா, மாறுகின்றேனா, லட்சிய பாதையில் போகாமல் வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்கிறேனா என்ற ஒரு சுய பரிசோதனை, சுய சிந்தனை அவங்க எந்த செய்தாலும் அதுக்குள்ளே அவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ ரசூலுல்லாஹ்கிட்ட ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல் ஈமான், கொஞ்சம் ஈமான் என்றால் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். சில நேரங்களில் கூடும், சில நேரங்களில் குறையும். அது மனித இயல்பு என்று சொல்லி ஒரு மூமின் இடத்துல அது அப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ என்னென்னா அவர்களிடத்துல எப்போவுமே ஒரு ஒரு பெரிய போராட்டம் இருந்துச்சு, நான் நல்லவனாக இருக்க வேண்டும். இன்னும் சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்கிட்ட பணக்கார சஹாபாக்கள் தொழுவுறாங்க, நாங்களும் தொழுவுறோம், அவங்க நோன்பு பிடிக்கிறாங்க, நாங்களும் நோன்பு பிடிக்கிறோம், அவங்க சதக்கா கொடுக்குறாங்க, எங்களால் கொடுக்க முடியலையேன்னு கவலைப்படுறாங்க. இதில் வணக்க வழிபாடுகளில் அவங்களோட நாங்களும் போட்டி போட்டு அவங்களுடைய இடத்த நாங்கள் அடையணும் அப்படின்னு சொல்லி. இப்படி நபித்தோழர்களிடத்துல நிறைய விஷயங்களை பார்க்கலாம். தபூக் யுத்தத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டில் உள்ள பாதி சொத்துக்களை கொண்டு வைக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த யுத்தத்திலே அதிகமான பொருட்களை கொண்டு கொடுத்தவன் நானாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி, நான் அபூபக்கரோட இந்த தடவை ஜெயிக்கணும் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, இந்த தடவையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட எனக்கு ஜெயிக்க முடியலை, நான் தோத்துட்டேன். ஏன்னா அவங்க வீட்டில் உள்ள மொத்த சொத்தையும் கொண்டுட்டாங்க. அப்போ என்னென்னா சஹாபாக்களுக்குள்ள அந்த ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் நல்லவனா, நான் சரியாக தான் போகிறேனா, நான் கரெக்டாக குர்ஆன் சுன்னாவை ஃபாலோ பண்ணுறேனா, அல்லாஹ்வுடைய தூதரை நான் பின்பற்றுகின்றேனா, படித்த விஷயங்களை வாழ்க்கையில் என்னுடைய சுய கருத்துக்களை, சுய சிந்தனைகளை எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு குர்ஆன் சுன்னாவுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேனா என்ற ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த போராட்டம் எனக்குள்ள உங்களுக்குள்ள எப்போ வருமோ அப்போ நாங்கள் சரியான பாதையில் எங்களுக்கு போகலாம்.
இல்லை வெறுமனே கல்வியை மட்டும் எடுத்துக்கிட்டு நான் நேற்று போன மாதம் போன வருஷம் எப்படி இருந்தேனோ அப்படித்தான் நான் இருப்பேன்னு சொன்னால் என்னுடைய வணக்க வழிபாடுகளில், என்னுடைய பண்புகளில், என்னுடைய கொடுக்கல் வாங்கலில், என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் நான் அப்படி தான் இருப்பேன்னு சொன்னால் நாங்கள் உள்ளத்தோட போராட வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம் என்பது அர்த்தம். எங்களுக்குள்ள மாற்றங்கள் வர வேண்டும். எனவே அதை சிந்திக்கிறதுக்கான ஒரு வகுப்பாக தான் இன்றைய வகுப்பை நாங்கள் அமைச்சிருக்கிறோம். சரி, இன்றைக்கு வகுப்பு எப்படி போகும்னு சொன்னால், இங்கே வந்திருக்கிற எல்லாரும் இல்லாவிட்டாலும் முடியுமான சகோதரர்கள் உங்களோட மொழியில், உங்களுக்கு என்ன மொழியில் ஒரு விஷயத்தை சொல்ல முடியுமோ அந்த விஷயத்தை நீங்கள் இங்கே சொல்லலாம். நான் இந்த ஒரு மாதம் இந்த விஷயங்களை படித்தேன், நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் மாற்றணுமே நான் நினச்சிருக்கிறேன், இன்னென்ன விஷயங்களை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த மாதம் நாங்கள் படித்த இந்த வகுப்புக்கள் நான் நினைக்கிறேன் நிறைய எங்களுக்கு உள்வாங்கப்பட்டிருக்கும். ஏன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் உங்களை சிந்திக்க வச்சு உங்களுக்கே தெரிஞ்ச விஷயங்களை தான் நீங்கள் சொன்னீங்க. இருந்தாலும் கொஞ்சம் மற்ற காலங்களை விட இந்த காலம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. எனவே எல்லாரும் இல்லாவிட்டாலும் முடியுமான சகோதரர்கள் நீங்கள் நாங்கள் இந்த ஒரு மாதம் இன்னென்ன விஷயங்களை படித்தோம். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் முதல்ல படித்த விஷயம் என்ன? ஈமானை பற்றி படித்தோம், இஸ்லாத்தை பற்றி படித்தோம். ஒரு முஸ்லீமுடைய பண்புகள், நற்குணங்கள், அவனிடத்தில் இருக்க வேண்டிய அந்த இலக்கணங்கள் என்ன. ரெண்டாவது வகுப்பாக நாங்கள் படித்தோம் கடந்த கால வரலாறுகள், அஸ்ஹாபுல் உஹ்தூத், அவருடைய கடந்த கால வரலாறுகளை படித்து அதில் உள்ள படிப்பினைகளை பார்த்தோம். கடைசியாக நாங்கள் பார்த்தா தான் இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள். இடையில ஒரு 3 வகுப்பு இன்னொரு சகோதரர் அதில் ஒரு 11 மனைவிமார்களுடைய செய்தி, தபூக் யுத்தம், அதே போல் லுக்குமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய செய்தியை நாங்கள் படித்தோம். உண்மையிலே எங்களோட ஈமானையும் எங்களோட இஸ்லாத்தையும் அதிகரிக்கக்கூடிய விஷயங்களை தான் நாங்கள் நிறைய படிச்சுக்கிறோமே நாங்கள் நினைக்கிறோம், நம்புகிறோம். எனவே எந்த யாராச்சும் ஒருத்தர் இல்லை, பல சகோதரர்கள் நாங்கள் இன்னென்ன விஷயங்களை இந்த மாதம் படித்தோம், நாங்கள் ஆரம்பத்தில் இருந்ததை ஒரு வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் இல்லை, அதில் நாங்கள் போகிற அந்த ட்ரெக்கில் நிறைய தவறுகளை, குறைகளை நாங்கள் கண்டிருக்கிறோம். அது இன்னென்ன மாதிரி இருக்குது. எனவே அதில் இன்னென்ன விஷயங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளணும்னு நினைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் மாற்றுறதுக்கான அந்த உத்வேகத்தையும் ஆசையும் அல்லாஹ் எங்களுக்கு தரணும் என்று உங்களோட கருத்துக்களை இங்கே சொல்லலாம். யார் வர்றீங்க? முதலாவது புதியவங்க வரலாம், உங்களோட மொழியில் இங்கிலீஷில் சொல்லலாம், உங்களோட நீங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃபோட பேசுகிற அந்த பாஷையிலே சொல்லலாம், உங்களோட மொழியில் சொல்லலாம். யாராச்சும் ஒருத்தர் வாங்க, இங்கே சொல்லுங்கள். இவ்வளோ நாளாக நீங்கள் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் தான் பேசுனீங்க இல்லை, சொல்லுங்கள் யாராச்சும். சரி, யாராச்சும் ஒருத்தர் ஆரம்பிங்க. ஒரு 5 நிமிஷம் அல்ல ஒரு 2-3 நிமிஷம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ரமலானுடைய இரவு பயான் நிகழ்ச்சி வகுப்பில் மூலவி என்னென்ன தலைப்புகளில் பார்த்துருக்கோன்னு சொன்னாங்க. அதில் முதலாவது சொல்லப்பட்ட அந்த விஷயங்களில் கோபப்படுவதை விட்டும், தேவையில்லாத வார்த்தைகளை அதிகமாக மற்றவங்கள்ட்ட பேசுகிறதை விட்டும் தவிர்த்து கொள்ளணும்னு சொல்லிட்டு அதில் நான் ஒரு படிப்பினையாக எடுத்துக்கிட்டேன். அந்த அடிப்படையில் நான் இதுவரையும் சரியாக இந்த நோன்பு ஆரம்பித்த காலத்துலேருந்து, ஏன்னா மூலவிட்டே சொல்லி நான் கரெக்டாக அப்பப்போ என்னை கேட்டுக்கிட்டேன், நான் சரியாக நடக்கிறேன்னா என்னென்னமோ சொல்லி டென்ஷன் பண்ணிலாம் பார்த்தாங்க. மூலவே சொன்னாங்க, நீங்கள் இப்போ டென்ஷனே ஆகுறது இல்லைங்க அதிகமாக அப்படின்னாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்ல என்ன நான் குறைச்சிக்கிட்டேன் அந்த படிப்பினையை பற்றி. அதே மாதிரி இப்போ நான் என்னுடைய பிள்ளைகள்கிட்ட எடுத்து பேசக்கூடிய நேரத்தில் அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மகளுக்கு எப்படி அறிவுரை சொன்னாங்களோ அந்த அடிப்படையில் அமைதியான முறையில், அழகான முறையில் புரியக்கூடிய அளவிற்கு அவங்க இன்னும் ஆர்வப்பட்டு வேறு என்னென்னலாம் எப்படி இருக்கணும், என்ன செய்யணும்னு கேட்குற அளவுக்கு நான் அவங்கள்ட்ட அந்த ஒரு அன்பான தன்மையில் உபதேசம் செய்யக்கூடிய அளவுக்கு நான் மாறி இருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இனி வரக்கூடிய காலகட்டங்கள்லையும் என்னுடைய குடும்பத்தளவில் மட்டுமல்லாமல் மற்ற நண்பர்கள், சகோதரர்கள் எல்லா இடத்துலையும் அதே மாதிரி பேணி அந்த பழக்க வழக்கங்களை நான் ஒழுங்குமுறைகளை இஸ்லாத்தினுடைய அடிப்படையோடு செயல்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் அதுக்கு அருள் புரிவான். நீங்கள் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஃபிஃப்த்து நோம்பில் ஹசன் காக்காவும் நான் ஒரு பேச்சு பேசினாங்க. இது ஒரு முஸ்லீம் சகோதரர் மற்ற முஸ்லீம் சகோதரருக்கு தப்பு நினைக்கக்கூடாது, அது சரியாக சொல்ல தெரில, பேசுங்க, தப்பாக நினைக்கக்கூடாது, எல்லாருக்குமே நல்லது மட்டும் நினைங்க. அப்புறம்
ஒரு 2 நாளுக்கு முன்னாடி அந்த பெரும் பாவங்களில் அந்த ரசூல்லா வந்து எந்திரிச்சு சொன்னீங்களே, ஆமாம், பொய் சாட்சி பேச, பொய் சாட்சி, அதெல்லாம் புதுசாக இருந்துச்சு நம்மளுக்கு கேட்கும்போது. இன்ஷா அல்லாஹ் அது வந்து நாங்கள் நிறைய எங்களோட வாழ்க்கையில் சும்மா அசால்ட்டாக சொல்லிக்கிறோம். நிறைய சொல்கிறது வந்து பொய் சாட்சிக்கு நாங்கள் வந்து சாட்சி கூறுறோம். ஓ இவர் சரியாக தான் சொன்னார், அப்படி பொய்யன்னு தெரியும் இருந்தும் வந்து நாங்கள் சாட்சி சொல்லப்படுறோம். நிறையா படிச்சுக்கிட்டேன். இன்ஷா அல்லாஹ் எல்லாத்தையும் சரிப்படுத்திக்கிட்டு நம்ம வாழ்க்கை முறையில் ஒன்று மெயினாக வந்து எல்லா காரியத்துலேயும் அல்லாஹ் யோசிச்சுக்கிட்டு பண்ணுங்க. பாரக்கல்லாஹ் ஃபீக். வேறு யாராச்சும் இந்த ரமலானுடைய காலத்தில் நீங்கள் படித்த வகுப்புக்களில் உங்களுக்குள்ளே என்ன புதிய சிந்தனைகள் உருவாக்கியிருக்குது, புதிய மாற்றங்களை கொண்டு வரணுமே நீங்கள் என்னெல்லாம் நினச்சிக்கிறீங்க? என்னென்னா ஒவ்வொருத்தராக வந்து பேசுகிறாங்க இப்போ. ஆமாம், இந்த ரமலானுடைய காலத்தில் வந்து அவங்க படித்த விஷயங்களை என்னென்ன அவங்களோட வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர்றாங்கன்னு அதில் இப்போ 2 சகோதரர் அவங்களோட கருத்துக்களை சொன்னால் புதுசாக நாங்கள் இது விஷயத்தை படித்தோம், அதை லைஃப்பில் கொண்டு வரோம்னு நினைக்கிறோம். மற்ற காலங்களை விட இந்த காலங்களில் கொஞ்சம் டீப்பாக சில விஷயங்களை நாங்கள் கலந்துரையாடணும். உங்களோட தரப்பாக நீங்கள் வந்து ஏதாச்சும் பேசலாம். தௌஃபீக் பாய் வாங்க வந்து ஏதாச்சும் சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வந்து இந்த ரமலானில் நான் படிச்சுக்கிட்ட விஷயம் என்னன்னாக்கா, பெரும்பாலும் மனுஷனுக்கு வந்து எந்த ஒரு காரியத்தையும் செய்யும்போது வந்து ஒரு விதமான பெருமிதம், பெருமை, கர்வம், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து, ஏன்னா மனிதன் பலகீனமானவனாக இருக்கிறான். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள், நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம், செஞ்சு முடித்தோடனே நம்ம தான் இதை செஞ்சோம் அப்படின்ற மாதிரியான சக்ஸஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனைகள் அதிகமாக இருந்த காலகட்டம் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். எனக்கும் அதிகமாக இருக்க தான் செஞ்சது. மனிதனாக ஒரு பலகீனமான விஷயமா இருந்துச்சு. ஆனால் இந்த ரமலானுடைய காலகட்டத்தில் நாம் வந்து இதை சரி பண்ணிக்கணும். ஏன்னா எதுவுமே அல்லாஹ்வின் புறத்துலேருந்து வர, அது நன்மையோ தீமையோ அது அல்லாஹ்வின் புறத்துலேருந்து வருது அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப தீவிரமாக அந்த இதில் உணர்ந்தேன். இன்ஷா அல்லாஹ் அதை இனி வர காலகட்டத்தில் சரி பண்ணிக்குவேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ரமலானுடைய நோக்கமே வந்து தக்குவா தானே. அந்த தக்குவாவை வந்து கண்டிப்பாக நாங்கள் இந்த ரமலானில் ஒரு பெரிய ஒரு பயிற்சியாக நாங்கள் எடுத்துருக்கணும். அப்படி இல்லாட்டி ரமலானை கடந்து நாங்கள் போகும்போது அந்த பயம் அல்லாஹ் கண்காணித்து கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு அந்த எண்ணம் எங்ககிட்ட இல்லாட்டி நாங்கள் அந்த நோன்பு பிடிச்சதுலேயே அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதுவும் குறிப்பாக வந்து நன்மையான காரியங்கள் செய்யும் போதும் சரி, பாவங்களை வந்து விடுறதுலேயும் சரி, அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். நன்மையை வந்து ரசூலாங்க சொல்கிறாங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்யுங்க. எல்லாத்தையும் நாங்கள் வைன் கல்ல நன்மையான விஷயத்தை ரசூலாங்க எப்படி செய்ய சொல்கிறாங்கன்னா, குறைவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்யுங்க. ஆனால் பாவத்தை விடுறதுல வந்து அல்லாஹ்வுடைய பயம் இருந்தால் மட்டும்தான் விடலாம். அல்லாத எங்களோட கண்ணு சொல்லும் அதை பாருண்டு, கைகள் சொல்லும் அதை செய்யன்னு, எங்களுடைய உறுப்புகள் சொல்லும், ஏன்னா மனசு துடிக்கும் இதை செய் என்ற ரசூலுல்லாஹ் கூட அதுதான் சொல்கிறாங்க. நீங்கள் விபச்சாரம் உங்களோட உறுப்பில் உள்ள உங்களோட உடம்புல உள்ள எல்லாமே பண்ணும், ஆனால் வந்து கண்ணு செய்யும், காது செய்யும், ஆனால் அதை உறுப்பு தான் என்ன செய்யும், அதை உண்மைப்படுத்தும்னு சொல்கிறாங்க. நீங்கள் கண்ணால் பண்ண விபச்சாரத்தை, காதால் கேட்ட விபச்சாரத்தை அது உண்மைப்படுத்துமே. அப்போ அதை உண்மைப்படுத்துகிறதா இல்லைன்றது ஒரு பெரிய போராட்டம் இருக்கும். அதுக்கு தான் வந்து அந்த சொர்க்கத்தில் அரிசி நிழலில் 7 பேரில் ஒருத்தர் யார், ஒரு அழகான வசதியான பெண் தன்னை அழைச்சும் எவன் வந்து தன்னை கண்ட்ரோல் பண்ணி கொள்கிறானோ அவனுக்கு கொடுப்பான் அல்லாஹ். குகையில் மாட்டிக்கிட்ட 3 பேரில் ஒருத்தருடைய சம்பவம் என்ன, அவர் வந்து அந்த பெண்ணோட சேர்றதுக்கு உட்கார்ந்துட்டார். இத்தகில்லா, அல்லாவை பயந்துக்கங்கன்னு அந்த பெண் சொல்லவும் ஒதுங்கி கொள்கிறாங்க. அப்போ இதெல்லாமே வந்து தக்குவாவை பேஸ் பண்ணி தான். ஒரு மனுஷன் பாவத்திலேருந்து ஒதுங்கிறது எல்லாமே தக்குவா. அல்ல செஞ்சுட்டு கூட என்ன செய்யலாம், அல்ல என்ன சொல்கிறான், தக்குவாதாரிகளுடைய பண்புகளாக 3வது சூறாவில் 132, 133 வசனங்களில் அல்ல என்ன சொல்கின்றான், அல்லதீன இதா ஃபஹலு ஃபாயிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும். தக்குவா உள்ளவங்களுடைய பண்பும் அவங்க வந்து ஒரு மானக்கேடான அல்ல ஒரு பாவத்தை செஞ்சாலே உடனே ஜக்கருல்லா, அல்லாவை மறந்து அதை செய்கிறாங்க, உடனே அல்லாவை ஞாபகம் வருது, ஃபஸ்தக்ஃபிருல்லா, அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்குறாங்க. வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லா, அல்லாஹ் தவிர வேறு யார் பாவங்களை மன்னிக்கு இருக்கிறான்னு அல்லாஹ் கேட்குறான். அப்போ என்னென்னா அதை வந்து அதான் தக்குவாவுடைய பண்பு. அந்த ஸ்பாட்டில் இல்லாட்டியும் அடுத்த செகண்ட் வந்து அல்லாஹ்வுடைய அந்த பயம் வரணும். அதனால தான் அந்த அந்நிய பெண்ணை முத்தமிட்ட அந்த நபித்தோழர் வந்து சொல்கிறாங்க, விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஒரு சில பெண்கள் நபித்தோழர் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அந்த டைமில் கண்ட்ரோல் பண்ண முடியலை, அது நடக்குது. அதுக்கப்புறம் வந்து சொல்கிறாங்க, அதுக்கான தண்டனையை கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உலகத்திலேயே மிகப்பெரிய தௌபாவை அவங்க செஞ்சாங்க அப்படின்றது. அப்படிதானே? இந்த மதீனாவில் பலருக்கு அது பங்கு போட்டு கொடுத்தா கூட
அந்த தௌபா மேலோங்கி நிற்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கின்றதை பார்க்கலாம். அதே போல் வந்து அந்த பெண்மணி வேற நோன்பு காலத்தில் குறிப்பாக ஐவேளை தொழுகைக்கு ஜமாத்துக்கு கடும் கூட்டமாக இருக்கும். ஆனால் நோன்பு முடிகிறதோடையே வந்து அது எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா சுபவுலேருந்து ஆரம்பிக்கும். இப்போ சுபவுக்கு இப்போ ஒரு 10 பேர் 15 பேர் 20 பேர் 30 பேர் வர்றாங்கண்டா, பெரிய பள்ளிவாசல்லேருந்து ஒரு 100-150 பேர் வர்றாங்கண்டா, அது ரமலான் முடிகிறதோடையே அது 100 90 80 70 60 என்று கடைசியாக ஒரு 10-15 வந்து நிற்கும். அதில் நிற்கக்கூடாது. ஏன்னா தொழுகை எல்லாம் தக்குவாவை பேஸ் பண்ணி கிடையாது. தக்குவாவை பேஸ் பண்ணி கிடையாதுன்னு அதை எப்படி புரிஞ்சுக்கொள்ளணுமெண்டா, உங்ககிட்ட நான் ஆரம்பத்தில் சொன்னால ஈமான் கூடி குறைகிறதுண்டு. ஈமான் கூடினாலும் குறைஞ்சாலும் நீங்கள் தொழணும். அது கடமை உங்களுக்கு, அது கடமை. மேலதிகமாக நாங்கள் செய்கிறோம் இல்லை சில விஷயங்கள், அதுதான் தக்குவாவை பேஸ் பண்ணி வரும். ஈமான் அதிகரித்தனால வந்து நாங்கள் சில விஷயங்கள் செய்யணும். தொழுகை வந்து ஈமான் இருந்தோ இல்லையோ நீங்கள் என்ன செய்யணும், மூமினாக இருந்தால் ஈமான் கூடியோ குறைஞ்சோ நீங்கள் தொழுதே ஆகணும். அது கடமை உங்கள் மேலே. நோன்பு பிடிச்சே தான் ஆகணும். பிடிக்காம இருக்கேலுமா? ஏலாது. ஜக்காத் கொடுத்தே தான் ஆகணும். கொடுக்காம இருக்கேலுமா? பணக்காரனுக்கு ஏலாது. ஏன்னா அது கடமை. அது விரும்பிய விருப்பம் இல்லையோ நீங்கள் செய்தே தான் ஆகணும். இல்லை அதான் ஜமாத்துடைய தொழோடு ரசூலுல்லாஹ் ஜமாத்தை எவ்வளோ வலியுறுத்தி இருக்கிறாங்க அப்படிதானே? எப்படியெல்லாம் வலியுறுத்திக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம். சஹாபியே கேட்குறாங்க, அப்புறம் ரசூலுல்லாஹ் என்ன கேட்குறாங்க, பாங்கு சத்தம் கேட்குதான்னு சொல்லி வர சொல்கிறாங்க. முடியாத சந்தர்ப்பம் தொழுகையில் கால்கள் நிலத்தில் உரச ஒரு தடவைக்கு 3 தடவை மயங்கி விழுகிறாங்க ரசூலுல்லாஹ். எத்தனை தடவை மயங்கி விழுகிறாங்க? 3 தடவை மயங்கி விழுகிறாங்க. 4ஆம் தடவை தான் வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தோளில் போட்டுக்கிட்டு கால்களை நிலத்தை ஊண்டி நடக்கவும் முடியாது, நிலத்தில் உரச வந்து உட்கார்ந்து தொழுதாங்கன்னு வருது. அப்போ எதை அது காட்டுதுன்னு சொன்னால் ஜமாத் தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை காட்டுது. தொழுகையில் பார்க்குறாங்கன்னு சொல்லி ஜமாத் தொழுகை ரசூலுல்லாஹ்வுடைய கண் குளிர்ச்சியை ஜமாத் தொழுகை, அதாவது குர்ரத்து அயூன், அதாவது ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியை பார்க்குறாங்க. வேற வீடுகளை எரிக்கிறதுக்கு என் மனம் நாடுது. வீட்டில் யாரும் தொழுகிறாங்களோ அவங்க வீடுகளை எரிக்கிறதுக்கு என் மனம் நாடுது. ஜமாத் தொழுகையை விடுறதுக்கு நீங்கள் ஒரு எந்த காரணத்தையும் ரசூலுல்லாஹ் காலத்தில் 2ஆம் ஜமாத் தொழுததாக உங்களுக்கு ஹதீஸ்கள் பார்க்கலுமா? திருமிதில் வரக்கூடிய ஒரே ஒரு செய்தியை தவிர, ஒரு செய்தியை தவிர வேறு ஏதாவது செய்திகள் இருக்குமா? இப்போ இன்றைக்கி நாங்கள் பள்ளிக்கு போனால் 2ஆம் ஜமாத் 3ஆம் ஜமாத் 4ஆம் ஜமாத் 5ஆம் ஜமாத் 3:15 அசர் பாங்கன்னா 3:10 வரைக்கும் ஜமாத் நடக்குதா இல்லையா? நீங்கள் ஒரு பயணத்தில் இருக்கிறீங்க, ஒரு 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 என்ன ஒரு பெரிய ஒரு ஒரு வியாபாரியோடு இருக்கிறீங்க, அல்லது வந்து ஏதாச்சும் ஒரு பிஸியில் இருக்கிறீங்கன்னா அது வேறு. ஒன்றுமே இல்லாமல் வந்து ஜமாத் தொழுகைக்கு பங்கெடுக்காமல் இருக்கிறது வந்து அது ஒரு பெரிய குற்றம். கட்டாயம் நாங்கள் ஜமாத் தொழுகைக்கு வரணும். அது வந்து நாங்கள் எந்த ரீசனும் சொல்லலை. அதனால தான் கண்குருடான நபித்தோழர் கூட அனுமதி கேட்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன கேட்குறாங்க, பாங்கு சப்தம் கேட்குதானே கேட்குறாங்க. அப்போ நீங்கள் வரணும்னு தான் சொல்கிறாங்க. குழந்தை அழுதுதா பிள்ளையை தூக்கிட்டு தொழுகிறதுக்கு இஸ்லாம் அனுமதி தருது. இது எல்லாத்தையும் விடுங்களேன். சாவா வாழ்வாண்டு இருக்கக்கூடிய யுத்த களம், யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது, அப்போ தொழுகையை உடையலுமா? எப்படி தொழணும்? அப்போ எத்தனை ரக்காத் தொழுவாங்க? மொத்தம் 2 ரக்காத் இமாம் தொழுவிப்பார். பின்னாடி தொழுகிறவங்க எத்தனை ரக்காத் தொழுவாங்க? 1 ரக்காத் தான். துஹருக்கு 1 ரக்காத் தொழுவிச்சுட்டு அவங்க சலாம் கொடுத்துட்டு போயிடுவாங்க யுத்தத்துக்கு. மற்றவங்க என்ன செய்வாங்க, வந்து ஜமாத்தில் கலந்து கொள்வாங்க. அவங்க இமாமோட சலாம் கொடுத்து யுத்தத்துக்கு கலந்து கொள்வாங்க. எதை காட்டுது இது?
இதை விட ஜமாத் தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை சொல்கிறதுக்கு வேறு செய்திகள் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்கிறான் அப்படி தொழணும் என்றது. அதுவும் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி கட்டத்தில் தொழுது அந்த தொழுகைகள். எனவே கட்டாயம் நாங்கள் ஜமாத் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அது ரமலானில் வந்து பள்ளிகள் நிறையுது, வடிஞ்சு வலியுது. ஆனால் வந்து ரமலான் முடிஞ்சதோட அதோட முக்கியத்துவத்தை நாங்கள் விட்டுடுறோம். அப்போ என்னென்னா தக்குவா எங்களுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரலன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு நாங்கள் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கணும். வேற இந்த புறம் பேசுதல் இதை பற்றி அதிகமாக குறை சம்மந்தமாக நிறைய பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்க. ஆமாம், அது வந்து இப்போ நாங்கள் அந்த ஒரு முஸ்லீமுக்கு உண்டான அந்த அடையாளங்கள் இலக்கணங்களில் நாங்கள் பார்த்தோம். ஏன்னா ஒரு முஸ்லீம் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும்போது ஒற்றுமையாக இணக்கமாக ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக வாழுவதற்கான அடிப்படைகளை தான் ரசூலுல்லாஹ் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து சொல்லிக்கிறாங்க. உங்களில் உண்மையான முஸ்லீம் யாரு அப்படின்னு, அல் முஸ்லிமு, யார் உண்மையான முஸ்லீம் என்றால் அப்படின்னு, அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன், அவன் இன்னென்ன விஷயங்களை செய்ய மாட்டான். ஏன்னா அந்த சகோதரத்துவத்தை அந்த பில்ட் பண்ணுறதுக்கு, கட்டி எழுப்புறதுக்கு தான் ரசூலுல்லாஹ் எல்லா வகையிலையும் வந்து ரசூலுல்லாஹ் உசுரோடு இருக்க போகல செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்க போகல யாராச்சும் புரிஞ்சு போனாங்க, யாராச்சும் ஒதுக்கி வச்சாங்க, நீ இந்த பாவத்தை செஞ்ச, நீ இதுக்கு இப்படியான ஏதாச்சும் செய்திகள் இருக்குதா? பெரும் பெரும் குற்றங்கள் செஞ்சவங்களையே ரசூலுல்லாஹ் விட்டு போட்டாங்க. இப்போ தஹியத்துல் கல்பி என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் மக்காவை அடிக்க போகும்போது, ரசூலுல்லாஹ் கைப்பற்ற போகும்போது என்ன செஞ்சாங்க? இப்படி இந்த நாளில் அவங்கள அடிக்க வராங்க, இன்னென்ன ரூட்டில் வரப்போகிறாங்க, ரசூலுல்லாஹ்ங்களும் இப்படின்னு சொல்லி தகவல் அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு. இல்லை, எங்களோட குடும்பத்தில் உள்ளவங்க இருக்கிறாங்க, அவங்களே அவங்களுடைய சொத்துக்களையும் பாதுகாக்கிறதுக்கு. உமர் ரலியல்லாஹு என்ன கேட்குறாங்க, யாரும் சொல்லலை, தானி அதுரிபுனுக்கஹு, எனக்கு அனுமதி தாங்க, அவருடைய கழுத்தை நான் வெட்டுறேன். ரசூலுல்லாஹ் வெட்டுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்களா? எவ்வளோ பெரிய ஒரு தேச குற்றம்னு சொல்லுவோம் இல்லை, தேச குற்றம்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா, பத்ரில் கலந்து கொண்டவங்க. உடனே உமர் கோவம் தணிஞ்சு தாடி நலையிற அளவுக்கு என்ன செஞ்சாங்க, அழுதாங்க. அதுக்கப்புறம் அந்த சஹாபியை வந்து ஒரு புறத்தி ஒருத்தர் மாதிரி இவ்வளோ பெரிய காரியத்தை ஒரு பண்ணாரே, இவரெல்லாம் இப்படியெல்லாம் பார்த்தாங்களா? யாரும் அப்படி பார்க்கவே இல்லை. எந்த அளவுக்குண்டா, அஸ்மா பின்த் உமேஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபிய பெண்மணி, யமன்ல இருந்து ஒரு குரூப் போகிறாங்க. ஒரு 50 பேர் அல்ல 53 அல்ல 55 பேர் கொண்ட ஒரு குழு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. யமனில் ஏற்றுக்கொண்டவங்க எங்கே போகிறாங்கண்டா, ஹபஷாவுக்கு போகிறாங்க, கடல் மார்க்கமாக. அங்கே ஒரு கூட்டம் இஸ்லாத்தை போயிட்டு அங்கே போயிட்டாங்க, நாங்களும் அங்கே போவோம்னு சொல்லி போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்தேன்னு கேள்விப்பட்டு மதீனாவுக்கு வர்றாங்க. இப்போ மதீனாவில் உள்ளவங்க பேசிக்கொள்கிறாங்க, சபக்குனாக்கும் பில் ஹிஜ்ரா, நாங்கள் தான் ஃபெஸ்ட்டுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்தோம், இவங்க எங்களுக்கு புறவு வந்தவங்கன்னு சொல்லி இவங்களை வந்து 2ஆம் தரமாக வச்சு மதீனாவில் உள்ளவங்க பேசுகிறாங்க. இப்போ எப்படி இருக்கும் அவங்களுக்கு அதை கேட்டால்? எப்படி இருக்கும்? ஒரு கவலை வருமா இல்லையா? என்னடா நாங்கள் எப்போ வந்தால் என்ன, நாங்களும் அல்லாஹ்வுக்காக தூதருக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு. இது பேசுகிறாங்க. மக்கால் மதீனாவில் அவங்கள பார்க்குறவங்க எல்லாம் பேசுகிறாங்க. ஒரு நாள் இந்த பெண்மணியை அப்சா ரதியா, உமர் ரதியா அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. உமர் ரதியா வீட்டுக்கு வர்றாங்க, இந்த சவுண்ட் ஒன்று கேட்குது, இன்னொரு பெண்ணுடைய. அப்போ கேட்குறாங்க, யார் அப்படின்னு. அஸ்மா பின்த் உமைஸ். எந்த அஸ்மா பின்த் உமைஸ்? அந்த கப்பல் மார்க்கம், கடல் மார்க்கமாக வந்து ஹபஷாவுக்கு போன அந்த குரூப்பில் இருக்கிற அஸ்மா பின்த் உமைஸான்னு கேட்குறாங்க. ஆமான்னு சொல்கிறாங்க. அப்போ உமர் ரதியா சொல்கிறாங்க, சபக்குனாக்கும் பில் ஹிஜ்ரா, நாங்கள் தான் ஃபெஸ்ட்டாக ஹிஜ்ரத் வந்து நீங்கள் எங்களுக்கு பிறகு தான் வந்தேன். அப்போ அந்த பெண்ணுக்கு கடுமையாக கோபம் வருது. கோபம் வந்து அந்த பெண் சொல்லுவா, உமரே நீங்கள் வந்து ரசூலுல்லாஹ் கூட இருந்தீங்க சந்தோஷமாக நிம்மதியாக, நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் புறத்தி நாட்டில் இருந்தோம், நாங்கள் ஒழுங்காக சாப்பிட இல்லை, ஒழுங்காக குடிக்க இல்லை, இருக்கிறதுக்கு இருப்படம் இல்லை. வதாலிக ஃபில்லாஹி வரசூலி, இவ்வளவும் நாங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் இஸ்லாத்துக்காக வேண்டி செஞ்சோம், நீங்கள் எங்களை போய் இப்படி பேசுகிறீங்களேன்னு சொல்லி அந்த பெண் கோபப்பட்டு சொல்கிறாங்க, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லா அத்ஆமு தஆமன் வலா அஷ்ரபு ஷராபன், நான் எந்த சாப்பாடையும் சாப்பிட மாட்டேன், எந்த குடிபானத்தையும் குடிக்க மாட்டேன். இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறீங்களா மதீனாவில் நீங்கள் எல்லாருமே, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இதற்கு ஒரு தீர்வு நான் காணும் வரைக்கும் அப்படின்னு. நேராக போகிறாங்க ரசூலுல்லாஹ்கிட்ட. ரசூலுல்லாஹ்கிட்ட தகவலை சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் இப்போ இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. இப்போ சொன்னவர் யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் எவ்வளோ நெருக்கம்.
எவ்வளோ பெரிய சஹாபி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமருக்கோ அபூபக்கருக்கோ, உமரோ அபூபக்கர் அந்த சார்ந்தவங்களுக்கெல்லாம் அவங்க எல்லாம் ஒரே ஒரு ஹிஜ்ரத் செய்தவர்கள் தான். நீங்கள் எல்லாரும் வந்து 2 ஹிஜ்ரத் செஞ்சிருக்கிறீங்க. யமன்லேருந்து அபஷாவுக்கும், அபஷாவிலிருந்து மதீனாவுக்கும். இப்போ நன்மையில், தியாகத்தில், அர்ப்பணிப்பில் யார் மேலே இருக்கிறீங்க? நீங்கள் இந்த 53 55 பேர் நீங்கள் தான் மேலே இருக்கிறீங்க. அவங்க கீழே. அப்படி பார்த்தா அல்லாஹ் சொல்கிறான், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்துக்காக்கும், உங்களில் சிறந்தவங்க யார்? தக்குவாவில் உயர்ந்தவங்க என்று சொல்லி. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னவங்க அந்த பெண்கிட்ட வந்து, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அவர் ரொம்ப முக்கியமான ஆள், அவர் பேசுவாங்க, நீங்கள் அதை கண்டுகொள்ளாதீங்க இப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அதான் ரசூலுல்லாஹ்வுடைய பியூட்டி. அதான் ரசூலுல்லாஹ்வுடைய பியூட்டி. நீதி என்ன? நீதி தான். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. இவங்க ஹபஷாலேருந்து வந்தவங்க, இவங்க அகதிகளாக வந்தவங்க, எனக்கு உமர் தான் பெருசு, இப்படி பேசினா உமர் என்ன சார் நினச்சிடுவார், நாளைக்கு எனக்கு உமர் வேணும், அவர் தப்பாக நினைக்கக்கூடாது, நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரி நான் உமரை பார்த்து செய்கிறேன் இப்படின்னு சொன்னாங்களா ரசூலுல்லாஹ்? இல்லை. அந்த பெண்ணுக்கு சொன்னாங்க, உமரை சார்ந்தவர்களுக்கோ அவங்க எனக்கு நெருக்கமானவங்களே இல்லை, அவங்களுக்கு ஒரு ஹிஜ்ரத் செய்த நன்மை தான், உங்களுக்கு 2 ஹிஜ்ரத் செய்த நன்மை என்று ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ அந்த பெண்மணி சொல்கிறாங்க, நாங்கள் மதீனால அதுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் அந்த ஒற்றுமையை தான் பார்த்தாங்க, இணக்கத்தை தான் பார்த்தாங்க. ஆளை பார்க்க இல்லை, ஆளோட தகுதியை பார்க்க இல்லை, பணத்தை பார்க்க இல்லை, இது எதுவுமே ரசூலுல்லாஹ் பார்க்க இல்லை. சமூகம் ஒற்றுமை. ரசூலுல்லாஹ் உசுரோடு இருக்கும் வரைக்கும் ஏதாவது ஒரு பிளவு வந்துச்சா? அப்பவும் என்ன நாங்கள் சொன்ன அந்த ஹதீஸ், அந்நிய பெண்ணுக்கு முத்தமிட்ட செய்தி வருது, விபச்சாரம் செய்த செய்தி வருது, தேச குற்றம் செய்த செய்தி வருது, இந்த மாதிரி இப்படி எத்தனையோ செய்திகள் வரும். அபூபக்கர் உமரை சண்டை பிடிச்சது வரும், இப்படி எவ்வளோ செய்திகள் வரும். ஏதாவது பிளவுகள், பிரிவினைகள், இனி என்னை மூஞ்ச பார்க்க வேணாம், காபூனு மாலிக் கூட அந்த யுத்தத்துக்கு வராமல் சந்தர்ப்பம், அந்த செய்தி, இது எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்துச்சு, எவ்வளவோ ரசூலுல்லாஹ் தீர்வு கொடுத்தாங்க, தண்டனையை கொடுத்தாங்க. அவங்கக்குள்ள ஏதாவது பிளவுகள், பிரச்சனைகள் வந்துச்சு, அதுக்கப்புறம் அவங்கள தப்பாக பார்த்தாங்களா, அதுக்கப்புறம் காண்ற இடமெல்லாம் வந்து அவங்கக்குள்ள அவங்க இன்னார் இப்படித்தான் பேசிக்கிட்டாங்களா, சலாம் சொல்லாமல் இருந்தாங்களா, அவங்களோட யுத்தம் செய்யாமல் இருந்தாங்களா, அவங்களோட ஒன்றாக கலந்து அவங்களோட உட்கார்ந்து சாப்பிடாமல் குடிக்காமல் இருந்தாங்களா? பிளவுகளுக்கு, பிரிவினைகளுக்கு ரசூலுல்லாஹ் இடம் கொடுக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கு நாங்கள் எந்த குர்ஆன் சுன்னாவை பேசுகிறோமோ, சின்னதாக ஒன்று நடந்தாலும் பிளந்து போக தான் பார்க்குறோம், பிரிவை தான் பார்க்குறோம். என்ன சின்ன விஷயத்தை என்னை எதிர்த்து கேட்குறோம், என் கூட இருக்கக்கூடாது, போ நீப்போ. என்னை சரிகான்றவன், என்னை தூக்கி வச்சு கொண்டாடுறவன், இவரை விட்டா வேற ஆளே இல்லைன்னு சொல்கிற ஒரு கூட்டம் என்னோட, எனக்கென்று அடிமை கூட்டம் ஒன்றைக்கு அவங்க மட்டும் என் கூட இருந்தால் போதும். இப்படி இஸ்லாம் வந்து சொல்லலை எங்களுக்கு, இப்படி இஸ்லாம் சொல்லலை, தப்பாக இஸ்லாத்தை விளங்கி வச்சுக்கிறோம். அதான் நாங்கள் முஸ்லீமுக்கு உண்டான அந்த இலக்கணங்கள், அடையாளங்களை பார்த்தோம் இல்லை ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னு. ஆனால் குர்ஆன் சுன்னா பேசுகிறவங்க தான் அதில் படு மோசமானவர்களாக இருக்கிறோம். அப்படிதான் ஒரு மர்கஸில் ஒரு 5 பேர் நிர்வாகி இருக்கிறாங்க, அது 5 பேருக்குள்ள ஒற்றுமை இருக்குதா? தொலை வாரதே ஒரு 50 பேர், அவங்கக்குள்ள வந்து அதை ஒழுங்கா, மனுஷன் தானே, மலக்குமார்களா, நம்ம மனுஷன் தானே, மலக்குமார்களிடத்துல எந்த பாவம் எந்த குறையும், எங்ககிட்ட குறைகள் பாவங்கள் இருக்குது. என்ன உங்ககிட்ட இருக்கிற குறை என்கிட்ட இல்லை, என்கிட்ட இருக்கு உங்ககிட்ட, மனுஷன் தானே, உட்காந்து பேசி சரி செஞ்சு கொள்வோம். இது என்ன இருக்குது? நான் பெரியவனானியே, நீ பெரியனாவே இருந்துட்டு போ, எதுக்கு பெருமைன்னு கேட்குறேன், நீ பெரியவனாவே இருந்துட்டு போ, என்ன செய்யணும் இப்போ? நாங்கள் செய்கிறோம், அல்லாஹ்வுக்காக செய்கிறோம், அவ்வளோதான். இல்லை இன்றைக்கி வராது. அப்போ பெரியவங்களாகவே இருந்துட்டு போட்டுமே, எதுக்கு எங்களுக்குள்ள பிரச்சனை, நானா நீயான்னு சொல்லி தேவையே இல்லையே. ஒரு பள்ளி நிர்வாகத்தை ஒழுங்கா ரசூலுல்லாஹ் எவ்வளோ பெரிய நாட்டை செஞ்சாங்க, எந்த ஒரு நிர்வாகத்தை செய்ய இயலாது, ஒரு சின்ன ஒரு மர்க்கத்தை செய்ய இயலாது, 50 பேர் துளவார இடத்தை செய்ய இயலாது, அதுக்குள்ள 1008 போட்டி, அதுக்குள்ள பொறாமைகள், செஞ்சாலும் பின்னுக்கு ஒரு 2 குரூப் இருந்துக்கிட்டு அவன் அப்படி செய்கிறான் அப்படி செய்ய, அவனை பற்றி பேசுறது, செஞ்சுட்டு போட்டுமே, நாங்கள் முடிஞ்ச சப்போர்ட் கொடுப்போம், அப்படி இல்லாட்டி அவன் நல்லா செய்கிறான்னா பாராட்டுவோம், அவ்வளோதான். இந்த தன்மைகள் எங்களுக்குள்ளே வரலைன்னு சொன்னால் நாங்கள் உண்மையாகவே இந்த ஏகத்துவத்தை படிக்க இல்லை, இந்த கொள்கையை படிக்க இல்லை. சும்மா வாயளவில் இஸ்லாம் பேசுகிறோம், வாயளவில் கொள்கையை பேசுகிறோம், எங்ககிட்ட இஸ்லாமே இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே முஸ்லீம் என்ன இப்படித்தான், அது இல்லைன்னு சொன்னால் நாங்கள் முஸ்லீம்களே இல்லை.
சும்மா அல்லாஹ்வை நம்பிக்கிறோம், ரசூலாவை நம்பிக்கிறோம், குர்ஆன் சுன்னான்னு பேசுகிறோம், மறுபடியும் இஸ்லாம் எங்களோட வாழ்க்கையில் இல்லை. ஏன்னா அதுக்கு தான் அந்த அந்த 10 நாள் முதல் 10 நாள் வகுப்பே வந்து அது சம்பந்தமாக தான். அதை நீங்கள் திரும்ப போய் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் நிறைய விஷயங்கள் படிக்கலாம். ஒரு முஸ்லீம் எப்படி இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னு. இப்ராஹிம் நபி, யாக்கூப் நபி, அல்லாஹ் நின்று என்ன சொல்கிறான்? வலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லீம், முஸ்லீம்களாக அன்றியே மரணிக்க வேண்டாம். முஸ்லீம் என்ன, அவனுக்கான இலக்கணங்கள் என்ன ரசூலுல்லாஹ் ஹைலைட் பண்ணி சொன்ன இடங்களை தான் நாங்கள் பார்த்தோம். சரி, வேற எந்த சட்டங்கள் இருந்தாலும் அதை அதில் வந்து மாற்று கருத்துங்கிறது இருக்கவே கூடாது அப்படின்னு கேலி செய்கிற சம்பந்தமாக பார்த்தோம். அல்லாஹ்வுடைய சட்டங்களை, இஸ்லாத்தினுடைய வந்து விழுமியங்களை அதை வந்து விருப்பு வெறுப்பு இல்லாமல் நம்ம ஏற்றுக்கொள்ளணும், அவ்வளோதான். அதில் நாங்கள் அந்த நிறைய விஷயங்கள் இன்றைக்கி சில பேர் சொல்லுவாங்க எனக்கு எல்லாமே ஓகே ஆனால் இது சரி வராது அப்படின்னு. நாங்கள் சில உதாரணங்களை பார்த்தோம். 2ஆம் திருமணம், இந்த கரண்டை காலுக்கு மேலே உடுக்கிறவங்களை, அதே போல் தாடி வைக்கிறது, அதே போல் வந்து சில பேர் என்ன செய்வாங்கன்னா தங்களுடைய அங்க அவயங்கள் டைட்டாக உடுத்தா விளங்குமென்றதுக்காக கொஞ்சம் லூஸாக உடுப்பாங்க. ஏன்னா அது பொதுவாக வந்து அது வந்து அந்த அந்த உங்களுக்கு பார்க்கலாம் நபித்தோழர்கள்னு அப்படி தான் உடுத்தாங்க. நிறைய இன்றைக்கு அந்த குர்ஆன் சுன்னாவை கொஞ்சம் டீப்பாக ஃபாலோ பண்ணுறவங்க அவங்களுடைய ஆடைகள் வந்து லூஸாக தான் இருக்கும். அவங்க போடுற பேண்ட்டு நின்று சட்டை நின்று லூஸாக தான் இருக்கும். ஏன்னா சுஜூதுக்கு போனால் என்ன நடக்கும், கொஞ்சம் டைட்டாக தெரிய வரும் அப்படின்னு சொல்லி. சும்மா நடந்து போனால் கூட எல்லாமே கொஞ்சம் டைட்டாக தெரிய வரும் அப்படின்றதுக்காக வேண்டி டைட்டாக உடுத்தா அதனுடைய வடிவங்கள் வெளியில் தெரியுமென்றதுக்காக வேண்டி லூஸாகவே உடுப்பாங்க. எனவே அதுகளை வந்து நாங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் கேலி செய்யக்கூடாது. அது வந்து அவங்க அந்த இஸ்லாத்தின் அடிப்படையில் உடுத்திருந்தாங்கண்ணா. அப்படிலான்னு சும்மா வந்து அவருக்கண்டே ஒரு கொள்கையை வச்சு உடுத்தாருன்னா அது வேறு செய்தி. இவர் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுறார், அவருடைய அங்க அவயங்கள் வெளியில் தெரிய கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவர், ஓகே தாராளமாக உடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி. இப்படி நிறைய விஷயங்களை பார்த்தோம். கேலி செய்யக்கூடாது. சரி, நாங்கள் என்ன செய்வோம்னா படித்த விஷயங்களை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் எடுத்து நடப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் என்று அல்லாஹ் எங்கள் எல்லாருக்குமே அருள் புரியணும். படித்த விஷயங்களை எடுத்து நடந்து அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக அந்த ரஹ்மானுடைய அடியார்களாக மாறி அந்த சொர்க்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.